தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் நம்முடைய இந்திய தேசத்தில் அதிகார மையத்தில் இருந்து செயல்படுகிற பிரதமருக்காக, ஜனாதிபதிக்காக, எம்எல்ஏக்களுக்காக, எம்பிக்களுக்காக மற்றும் மாநில அமைச்சர்களுக்காக, முதலமைச்சர்களுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிற பிரதமர், ஜனாதிபதி ஒவ்வொருவரும் மக்களுடைய நலத்திட்டங்களை சரியாக திட்டமிட்டு அவர்கள் செயல்படுத்தும்படியாய் நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். 788 எம்பிக்கள் இருக்கிறார்கள், 4175 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் தங்களுடைய பணியை உண்மையோடு செய்யும்படியாய், தேசத்திற்கு மக்களுக்கு தங்களுடைய பணியை உண்மையும் நன்மையுமாய் செய்யத்தக்கதான இருதயத்தை கர்த்தர் அவர்களுக்குள்ளே ஊற்றும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான் ஆண்டவரே. இன்றைய நாளில் எங்கள் தேசத்தில் இருக்கிற பிரதமருக்காக, ஜனாதிபதிக்காக, துணை பிரதமருக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் பாரத்தோடு வருகிறோம் ஆண்டவரே. எம்எல்ஏக்களுக்காக, எம்பிக்களுக்காக, ஆண்டவரே, முதலமைச்சர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் வருகிறோம் சுவாமி. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை எதனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்களோ அதை உண்மையோடு ஒவ்வொருவரும் செயல்படுத்துகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. நலத்திட்டங்களை ஆண்டவரை சரியாய் திட்டமிட்டு அது எல்லா மனிதர்களுக்கும் சென்றடையத்தக்கதாய் அவர்கள் ஆண்டவரை செயல்படுகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஏற்ற ஞானத்தை தாங்க, அவர்களுக்கு பாதுகாப்பை கர்த்தர் அருளி செய்யுங்க. உண்மையும் செம்மையுமாய் ஆண்டவரே தங்களுடைய வழியை அவர்கள் காத்து கொள்ளுகிற இருதயத்தை கர்த்தர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிகார மையத்திலிருந்து செயல்படுகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உண்மை தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிற பாக்கியத்தை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.